Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் செந்தில்நாதன். ஆல் இண்டியா கோட்டா MCC 2025க்கு கவுன்சிலிங் MBBS BDSக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும், இதுதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸோட டவுட். இப்போதைக்கு இந்த டவுட்டை நான் ஒரு ப்ரெசன்டேஷன் மூலியமாக நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் நமக்கு ஜூலை செகண்ட் வீக்கில் தான் ஸ்டார்ட் ஆகும் யூஸ்வலாகவே. இப்போ ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் டிலே ஆகிறதுக்கான ரீசன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத இப்போ கடகடன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் இந்தோர், உஜ்ஜைன் இந்த 2 இடத்துல நீட் யூஜி எக்ஸாமினேஷன் சென்டர்ஸில் எக்ஸாம் எழுதும்போது பவர் கட் நடந்ததுனால அந்த பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பெட்டிஷன் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ நீட் யூஜி 2025 எக்ஸாமுக்கு ரீ எக்ஸாம் இப்போதைக்கு உண்டு. யாருக்கு மட்டும் அப்படின்னா மத்திய பிரதேஷில் இந்தோர், உஜ்ஜைனில் எக்ஸாம் எழுதின அதில் பவர் கட் ஆகி பாதிப்புக்குள்ளாகி யாரெல்லாம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும், அதுவும் ஜூன் 3, 2025க்கு முன்னாடி. ஏன்னா அந்த அன்னைக்கு தான் நமக்கு ப்ரொவிஷ்னல் ஆன்சர்க்கு NTA ரிலீஸ் பண்ணாங்க நீட் யூஜி 2025க்கு. அதுக்கு முன்னாடி பெட்டிஷன் போட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ரீ எக்ஸாம் நடக்குமா? இந்த ரீ எக்ஸாம் நடந்தால் கண்டிப்பாக நமக்கு கவுன்சிலிங் டிலே ஆகும். இந்த ரீ எக்ஸாம் நடக்குமா நடக்காதாங்கிறது NTAவோட அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான். ஒருவேளை NTA ரீ எக்ஸாமுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரீ எக்ஸாம் கண்டிப்பாக நடந்துடும். NTA சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் மேல்முறையீடு செஞ்சு நாங்கள் நீட் ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு இந்த கேஸை கொண்டு போனாங்க அப்படின்னா நமக்கு ரீ எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகும். இது NTA என்ன முடிவெடுக்க போகிறாங்கோ அதை பொறுத்து தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்க. அடுத்து ஆஃப்டர் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா ஸ்டேட் கவுன்சிலிங் ஸ்டேட் கோட்டா வில் ஸ்டார்ட். அப்போது ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனால் மட்டும்தான் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் சரி ஸ்டேட் கோட்டாவுக்கும் சரி கவுன்சிலிங் எப்போ கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஷெட்யூலை ரிலீஸ் பண்ணுறதே MCC ஆல் இண்டியா கோட்டா தான். ஸோ அவங்க கவுன்சிலிங் தள்ளி போனால் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கும் தள்ளி போகும். ஆல் இண்டியா கோட்டா ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சாதான் ஸ்டேட் கோட்டா ஃபஸ்ட் ரவுண்ட் நடக்கும். ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சாதான் ஸ்டேட் கோட்டா செகண்ட் ரவுண்ட் நடக்கும். ஆல் இண்டியா கோட்டா தேர்ட் ரவுண்ட் முடிஞ்சாதான் ஸ்டேட் கோட்டா தேர்ட் ரவுண்ட் நடக்கும். ஸ்ட்ரே வேகன்சி மட்டும் ஒரே சமயத்தில் கண்டக்ட் பண்ணுவாங்க 4th ரவுண்டு. அப்படி இருக்கையில் தமிழ்நாடு மாதிரியான எல்லா ஸ்டேட்டுக்கான ஸ்டேட் கோட்டாவும் நீட் யூஜி 2025க்கு ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்கன்னா தள்ளி தான் போகும். ஓகேங்க. இப்போது நமக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டேட் ஃபார் கவுன்சிலிங் என்ன அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவுக்கு யூஸ்வலாக ஜூலை செகண்ட் வீக்கில் தான் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்கங்க. ஆனால் இப்போ NTA என்ன பண்ண போகிறாங்க, நீட் யூஜி 2025க்கு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீட் ரீ எக்ஸாம் வச்சாலும் கூட ரேங்க் மாறும். அதே போல் ரேங்க் மாறுறதுனால நமக்கு கவுன்சிலிங் அதனால் பாதிக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஈவன் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீட் ரீ எக்ஸாம் வச்சா கூட அவங்களால கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ண முடியாது. எவ்வளோ கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி அவங்க ரீ எக்ஸாம் வச்சாலும் ரீ எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்டு விட்டு அவங்களுக்கு ரேங்க் கொடுக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரேங்க் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க மார்க்குக்கு கீழே இருக்கவங்களுக்கெல்லாம் ரேங்க் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறதுனால NTA என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவங்க NTA ரீ எக்ஸாம் வைக்க முடியாதுன்னு வின் பண்ணிட்டாங்கன்னா அப்போ ரேங்க்கில் மாற்றம் இருக்காது. ஏன்னா இப்போ NTA ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரிசல்ட்டில் பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்டையும் கன்சிடர் பண்ணி தான் ரேங்க் லிஸ்ட் வெளியே விட்டுருப்பாங்க. அந்த பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீ எக்ஸாம் கிடையாதுன்னா அவங்களோட அந்த பழைய ரேங்க் ஆல்ரெடி அவங்க ரேங்க் வாங்கியிருப்பாங்களா அதை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஆனால் ஒருவேளை ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணினாங்க அப்படின்னா அப்போது அந்த கேஸ் போட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ரீ எக்ஸாம் எழுதும்போது அவங்களுக்கு புது மார்க் வரும்போது அவங்க மார்க்குக்கு அடுத்து இருக்கவங்களுக்கு பூரா அவங்களுக்கு அடுத்த ரேங்க் தான் கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும்.
அதனால் ரீ எக்ஸாம் எவ்வளோ கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணால் கூட ரிசல்ட் விட்டாகணும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ண முடியும். அதனால் என்டிஏ மோஸ்ட்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது இந்த கேஸ் எந்த கோணத்தில் போகும், சுப்ரீம் கோர்ட் என்ன வேர்டிக்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கங்க, நமக்கு அந்த ஒரு டெமோலாம் காமிச்சிருக்கிறாங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க லைட்டெல்லாம், கோர்ட் ரூமில் இருக்கக்கூடிய லைட்டெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே பெரிய பெரிய ஆல் ஓயர விண்டோஸ் இருந்துச்சு. அந்த விண்டோஸை மட்டும் திறந்து வச்சு அந்த வெளிச்சத்தில் அரவுண்ட் ஒரு 3 PM to 4 PM அவங்க ஃபங்க்ஷனிங் பண்ணி பார்த்தப்போ, படித்து பார்த்தப்போ, எழுதி பார்த்தப்போ அவங்க சிரமப்பட்டாங்க. அதை டெமோ காமிச்சிட்டு தான் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு. என்னென்னு, இவ்வளோ பெரிய விண்டோஸ் உங்கள் எக்ஸாம் சென்டர்ஸில் எங்கேயுமே இருக்காது. அப்போ டிம் லைட்டில் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுறதுல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால் ரீடெஸ்ட் வைங்கன்னு ஆர்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸும் ஆர்டிக்கல் 14 மேற்கோள் காமிச்சு எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்குறத இது தடை செய்யுது அப்படிங்கிறத குறிப்பிட்டு தான் கேஸ் நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் மேல்முறையீட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டர் கொடுப்பாங்க அப்படிங்கிறதே நமக்கு ஒரு டைலமா, கன்ஃபியூஷனாக தாங்க இருக்குது. என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தட் டிலே இன் ஆல் இண்டியா கோட்டா. ஏன் ஆல் இண்டியா கோட்டாவில் டிலே இருக்குது, நமக்கு பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டு நீட் யூஜி 2025க்கு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேஸ் போட்டிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு June 3, 2025க்கு முன்னாடி மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ரீ எக்ஸாம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா கோட்டா ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சால் தான் நமக்கு ஆல் இண்டியா கோட்டா ஸ்டேட் கோட்டா ஃபஸ்ட் ரவுண்டு நடக்கும். ஸோ ஆல் இண்டியா கோட்டா ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு ஸ்டேட் கோட்டா ஃபஸ்ட் ரவுண்ட், இதுக்கான ஷெட்யூலை MCC தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கே ஃபஸ்ட் ரவுண்ட் டிலே ஆகுதுன்னா நமக்கும் டிலே ஆகும். அப்போது யூஸ்வலாக செகண்ட் வீக் ஆஃப் ஜூலையில் நமக்கு ஆல் இண்டியா கோட்டா MCC வெப்சைட்டில் ஸ்டார்ட் ஆகும். இந்த வருஷம் என்ன ஆகுது அப்படிங்கிறது அந்த கேஸோட போக்கை பொறுத்து முடிவு செய்யப்படும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக கேட்ட டவுட்ஸ், அந்த ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.